ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டுல ஒரு பஸ் டிரைவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இன்னொரு காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க, மேடை பேச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து சடனா பாத்தீங்கன்னா ஒரு 20 to 23 இயர்ஸ் தான் இருக்கும், சடனா ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது. அங்க எல்லாருமே போய் தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, எழுப்புறாங்க, விசிறி விடுறாங்களே தவிர யாருமே வந்து சிபிஆர் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் அண்ட் சிபிஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுன்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிபிஆர் பண்றதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஒரு இடத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா சடன் ஆஃப் ஆல் வந்து சுச்சுவேஷன் சரௌண்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணாம, சிச்சுவேஷன்ஸ் அசஸ் பண்ணாம டக்குன்னு போய் அவங்கள வந்து தொடக்கூடாது. ஒருவேளை ஷாக் அடிச்சு கூட அவர் விழுந்திருக்கலாம். நீங்க போய் சடனா தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செகண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நினைவு இருக்கான்னு பார்க்கணும். இவர் தான் நம்மளோட சப்ஜெக்ட். ஐயா, அம்மா எழுந்துறீங்க, என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாருங்க, என்ன பாருங்க. ஹலோ அம்மா, எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுப்பி பார்க்கணும். நினைவு இருக்கான்றத நம்ம பார்த்துட்டு, நம்ம எழுப்பி பார்த்துட்டோம், எழுந்திருக்கல, நினைவு இல்லை. ஸோ ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா, மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். மூச்சு இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம அவங்களோட மூக்கு பகுதி கிட்ட நம்மளோட காதுகளை கொண்டு போய் பார்க்கலாம். ஓகே, வந்து மூச்சும் இல்ல, நம்ம வந்து பல்ஸ் எடுத்து பார்க்கணும். மூணாவதா வந்து பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் வந்து கரோட்டிக் பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் பார்க்கறது எப்படி தெரியலங்க டாக்டர் அப்படின்னா, கரோட்டிக் பல்ஸ் எப்படி பார்க்கறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விண்டு பைப் இருக்கு பாத்தீங்களா, த்ரோட் இருக்குல்ல, இந்த த்ரோட்டுக்கும் இந்த இடத்துல இப்படி திரும்பணும்னா ஒரு மசில் இருக்கும். இந்த மசிலுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த இடத்துல தாடைக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர் வச்சு இப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கிறது தெரியும். அதுதான் வந்து கரோட்டிக் பல்ஸ். அந்த பல்ஸ் வந்து நீங்க வந்து பேஷண்ட் வந்து அந்த பர்சன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பல்ஸ் இருக்கு, மூச்சு மட்டும்தான் இல்லை அப்படின்னா, பல்ஸ் இருக்கு அப்படின்னா இருதய துடிப்பு வந்து இன்னமும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு, இயங்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மூச்சு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். மூச்சு இல்லைங்கும் போது நம்ம வந்து ஹெட் லிஃப்ட், சின் லிஃப்ட் மேனுவர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மூச்சு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். 6 செகண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து மூச்சு கொடுத்தா போதும். மூச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து ரெக்கவரி பொசிஷனுக்கான பிக்சர் நான் வந்து இங்க அட்டாச் பண்றேன். ஸோ அந்த பிக்சரை பாருங்க. அந்த பொசிஷன்ல அவங்களை திருப்பி விட்டு வாய்க்குள்ள ஏதாவது திரவங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம திருப்பி விடும் போது அவங்க வெளியில வந்துடும். வெளியில வர்றதுனால அவங்க மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹெட்டை வந்து லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு சிலருக்கு பண்ணக்கூடாது. தலையில அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல ஏதாவது வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ண வேண்டாம். தலையை லிஃப்ட் பண்ணிட்டு, ஜா வந்து லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மூச்சு கொடுக்கலாம். மூச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெக்கவரி பொசிஷன்ல இவங்க வந்து திரும்பி படுக்க வச்சிடலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து மூச்சும் இல்ல, பல்ஸும் இல்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடணும். ஸோ சிபிஆர் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பொசிஷன் வந்து நான் சொல்லிடுறேன். சென்டர் ஆஃப் த செஸ்டோட சென்டர், நான் இப்போ கை வைக்கிறேன் பாத்தீங்களா, அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்டெர்னம்னு ஒரு போன் இருக்கும், ஒரு ஃபிளாட் போன். அந்த போனுக்கு அந்த போன்ல வந்து நம்ம கையை வச்சு சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல வந்து நம்ம இந்த சிபிஆர் பண்ணணும். உங்களுக்கு ஒருவேளை இடம் வந்து இன்னமும் கன்ஃபியூஷனா இருக்கு, எங்கன்னு தெரியல அப்படின்னா 2 நிப்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கீழே லைட்டா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சென்டர் மார்பகத்தோட சென்டர்ல வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட், டாமினன்ட் ஹேண்ட், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த 2 எல்போவும் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, மடங்கக்கூடாது எல்போ. ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துல கை வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த 2 எல்போவும் மடங்கவே கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து 100 to 120 தடவை வந்து நம்ம கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இந்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கொடுக்குற அழுத்தம், இந்த அழுத்தம் வந்து எவ்வளவு டெப்த் வந்து போகலான்னு பாத்தீங்க அப்படின்னா 2 inches இல்லைன்னா 5 சென்டிமீட்டர் அளவு தான் போகணும். அதுக்கு மேல போனாலும் உள்ள இருக்க எலும்புகளோட சான்ஸ் இருக்கு. அதுக்கு கம்மினாலும்
இங்க கொடுக்குற சிபிஆர் வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 26 28 29 30. ஸோ நம்மளோட ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும். இப்போ நான் ஏன் வந்து கம்ப்ரெஷன்ஸ் வந்து 30யோட எடுத்தேன்னா, வாயோட வாய் வந்துட்டு நம்ம மூச்சு கொடுக்கலாம். இப்ப 30 வந்து கொடுத்துட்டு 2 மூச்சு வந்துட்டு நம்ம வாயோட வாய் வச்சு கொடுத்துட்டு திரும்பி வந்து அடுத்த 30 கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். 30 கம்ப்ரெஷன் பண்ணிட்டு 2 மூச்சு வந்து நம்ம கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன் 2 மூச்சு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மூச்சு கொடுக்க அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். போர்ட்டபிள் மாஸ்க் விக்குது, அது சடனா கிடைக்கல அப்படின்னா உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வந்து நேரிடாது. உங்களுக்கு வந்து மூச்சு கொடுக்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நடுவுல நிறுத்த தேவையில்லை. அந்த 1 மினிட்டுக்கு வந்து 100 to 120 வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். 120க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப அடுத்த நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்க எப்ப நிறுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வர வரையும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். 120க்கு அப்புறம் ஒரு கேப் வந்து ரீகாயில், பிளட் சர்க்குலேஷன் திரும்பி ரீகாயில் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கும். டைம் கொடுத்துட்டு திரும்பி அடுத்த நிமிஷம் அடுத்த 1 மினிட் வந்து நீங்க சிபிஆர் பண்ணணும். இப்படியே நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் மாறி மாறி இன்னொரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க மாத்தி மாத்தி நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர் வச்சுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு திரும்பி கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு 2 மூச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 மூச்சு வந்து நம்ம கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பி 30 கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த மாதிரி நான் சொன்ன 30 கம்ப்ரெஷன்ஸ் 2 பிரெத், 30 கம்ப்ரெஷன்ஸ் 2 பிரெத், 2 மூச்சு கொடுக்கணும். திரும்பி 30 பண்ணணும். நடுவுல பல்ஸ் வந்துருச்சான்னு பாருங்க. பல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சிபிஆர் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் பண்ணிடலாம். சிபிஆர் அப்படின்றது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு நிமிஷத்துக்கு 100 to 120 தடவை கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். நடுவில் வந்து மூச்சு கொடுக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 30 தடவை கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு 2 தடவை வந்து மூச்சு கொடுக்கலாம். 30 தடவை கம்ப்ரெஷன் 2 தடவை மூச்சு கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வேளை தலையில அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க தலையில அடிபட்டு இருந்துச்சு, ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா ஹெட் லிஃப்ட் சின் லிஃப்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ டெப்த்ன்னு நான் சொல்லியிருந்தேன், 2 inches இல்லைன்னா வந்து 5 சென்டிமீட்டர் டெப்த் ஆழம் வந்து நீங்க வந்து அழுத்தலாம். இல்லைன்னா வந்து போன் உடையறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இவ்வளவுதாங்க சிபிஆர். இதை வந்து ஒரு டாக்டர் தான் வந்து பண்ணணும்னு நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒருத்தர் முன் வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரி யாராவது வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்கன்னா இந்த சிபிஆரை பண்ணிட்டு நீங்க வந்து அந்த உயிரை காப்பாத்துங்க. தேங்க்யூ.